இந்த விரிவான உரையாடலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு மிக சுவாரஸ்யமான, அதே சமயம் தினமும் நம் எல்லாருடைய வாழ்விலும் நடக்கிற ஒரு மர்மத்தை பற்றி பேசப் போகிறோம். அதாவது இது சற்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்நாளில் சுமார் 7% ஒரு 6 வருடங்கள்னு வச்சுக்குவோமே, அந்த 6 வருடங்களை முற்றிலும் ஒரு கற்பனை உலகில் மாயையான ஒரு தோற்றத்தில் செலவிடுகிறீர்கள். அதாவது நாம் காணும் கனவுகளை பற்றி தான் பேசப் போகிறோம். ஆமாம், சரியா சொன்னீங்க. வை வி ட்ரீம் அப்படிங்கிற அந்த அறிவியல் ஆவணப்படத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களை வச்சு மூளையோட இந்த இரவு நேர சாகசங்களை பத்தி தான் இன்று நாம் அலசப் போகிறோம். இத்தனை வருடங்களை நாம் ஏதோ ஒரு கற்பனை உலகில் செலவிடுகிறோம் என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வைத்து பார்க்கும்போது உண்மை அதுவல்ல. ஆமா, நாம் கண்களை மூடி தூங்கத் தொடங்கியவுடன் மூளை ஸ்விட்ச் ஆஃப் ஆகுறதில்ல. இல்லவே இல்ல. உங்கள் மூளை ஒரு புதிய உலகத்தையே உருவாக்குகிறது. விழித்திருக்கும் போது மூளை எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறதோ அதே அளவுக்கு சில சமயங்களில் அதைவிட அதிகமாகவே தூங்கும் போதும் வேலை செய்கிறது. அந்த விசித்திரமான கனவுகள் ஏன் ஏற்படுகின்றன, அவை உங்களின் நிஜ வாழ்க்கையோடு எப்படி தொடர்புடையவை என்பதை பற்றி நாம் விரிவாக பேசப்போகிறோம். இந்த செயற்பாடுகளை புரிந்து கொள்வது உங்கள் மன ஆரோக்கியத்தையும் தூக்கத்தில் முக்கியத்துவத்தையும் நீங்கள் இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள உதவும், இல்லையா? 100% உண்மை. சரி, தூக்கம் எப்படி வேலை செய்கிறது என்பதை இருந்தே நாம் இதை தொடங்கலாம். நாம் படுக்கையில் படுத்தவுடன் உடனே ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விடுவதில்லை. நமது தூக்கம் ஒரு தொடர்ச்சியான நிலை இல்லை. அது ஒரு 90 முதல் 120 நிமிட சுழற்சிகளாகவே நடைபெறுகிறது. சர்க்கிள்ஸ் அல்லது சுழற்சிகள்னு சொல்லலாம். ஆமாம், இந்த சுழற்சியை முக்கியமாக 2 நிலைகளாக பிரிக்கலாம். ஒன்று NREM, மற்றொன்று REM தூக்கம். இதுல NREM என்பது தூக்கத்தின் ஆரம்ப மற்றும் ஆழ்ந்த நிலைகளை குறிக்கிறது. இதை தாண்டி வரும் REM நிலையில்தான் நாம் காணும் பெரும்பாலான கனவுகள் அரங்கேறுகின்றன. இந்த NREM நிலையின் ஆரம்பத்திலேயே, அதாவது நாம் தூங்க ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே பலருக்கும் ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்படுவதுண்டு. நீங்களே இதை உணர்ந்திருக்கலாம். ஆமா, நான் நிறைய முறை உணர்ந்திருக்கேன். அதாவது சோஃபாவிலோ அல்லது படுக்கையிலோ தூங்க தொடங்கும் அந்த முதல் மற்றும் 2ஆம் நிலையில திடீர்னு ஒரு மாடியிலிருந்தோ அல்லது உயரத்திலிருந்தோ கீழே வீழ்வது போல ஒரு உணர்வு ஏற்படும். உடம்பு ஒரு முறை பலமாக தூக்கி போடும், நாமும் திடுக்கிட்டு எழுவோம். சரியா சொன்னீங்க. அறிவியலில் இதை ஹிப்னிக் ஜர்க் என்று அழைக்கிறார்கள். இது ஏன் நடக்குது? நாம் விழித்திருக்கும் நிலையிலிருந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்லும்போது நமது தசைகள் மெதுவாக தளரத் தொடங்கும். ஆனால் மூளை சில சமயங்களில் இந்த தசை தளர்வை நாம் நிஜமாகவே உயரத்திலிருந்து கீழே விழுகிறோம் என்று தவறாக புரிந்து கொள்கிறது. ஓஹோ, ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப். ஆமாம். உடனே உங்களை காப்பாற்றுவதற்காக தசைகளை திடீரென சுருங்க செய்யும் ஒரு சமிக்கையை மூளை அனுப்புகிறது. அதுதான் அந்த திடுக்கிடும் உணர்வு. நமது மூளை செய்யும் ஒரு சின்ன பிழைதான் உங்களை அப்படி தூக்கி போட வைக்கிறது. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அதே மூளை தூக்கத்தின் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லும்போது மிகச் சரியான ஒரு தற்காப்பு வேலையும் செய்கிறது. நாம் முன்னரே குறிப்பிட்ட அந்த REM நிலையில தான் மிக தெளிவான ஒரு கதை மாதிரி கனவுகள் நமக்கு வரும். அந்த நேரத்தில் நடக்கும் ஒரு முக்கியமான உடலியல் மாற்றத்திற்கு பெயர் REM அடோனியா. நீங்கள் REM நிலையில் கனவு காணும்போது உங்களின் மூளை உங்கள் உடலை தற்காலிகமாக முடக்கிவிடும். ஒரு வகையான பாரலைசிஸ்னு சொல்லலாம். இதை நமது கேட்பாளர்கள் இப்படி புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பாராஷூட் இல்லாமல் ஆகாயத்திலிருந்து ஸ்கை டைவிங் செய்வதாக கனவு காண்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த உணர்வு உங்களுக்கு மிகவும் உண்மையாக இருக்கும். காற்றில் மிதப்பது போலவும் கை கால்களை அசைப்பது போலவும் மூளை உணரும். ஆனால் நிஜத்தில் உங்கள் படுக்கை அறையின் ஜன்னலிலிருந்து நீங்கள் வெளியே குதித்து விடாமல் உங்களை தடுப்பது இந்த REM அடோனியா முடக்கம்தான். மூளை உள்ளே மிக தீவிரமாக வேலை செய்யும். ஆனால் கை கால்களுக்கு செல்லும் நரம்பு சமிக்கைகள் துண்டிக்கப்படுவதால் உடல் அசையாமல் படுக்கையிலேயே இருக்கும். இயற்கையோட ஒரு அருமையான வடிவமைப்பு இது. இந்த REM நிலையில் உடலை முடக்கும் மூளை இன்னொரு சுவாரஸ்யமான வேலையையும் செய்கிறது. நமது மூளையில் தர்க்க ரீதியாக, அதாவது லாஜிக்காக சிந்திக்கும் பகுதிக்கு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்று பெயர். நீங்கள் தூங்கும்போது மூளையின் மற்ற பகுதிகள், அதாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதிகள், நினைவுகளை சேமிக்கும் பகுதிகளெல்லாம் விழித்திருக்கும். ஆனால் இந்த லாஜிக் பகுதி மட்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும். அதனால தான் நமது கனவுகள் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. உதாரணமாக, உங்கள் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடப்பதாக கனவு காண்கிறீர்கள். அந்த மீட்டிங்கில் உங்களின் மேலதிகாரிக்கு பதிலாக உங்கள் பள்ளி ஆசிரியர் உட்கார்ந்திருப்பார். நீங்கள் ஃபார்மலான உடைகளுக்கு பதிலாக உங்கள் நைட் பைஜாமாவில் இருப்பீர்கள். நிஜத்தில் இது நடந்தால் எவ்வளவு அபத்தமாக இருக்கும்.
ஆனால் கனவில் அந்த நேரத்தில் அது உங்களுக்கு லாஜிக்கல் மீறலாகவோ விசித்திரமாகவோ தெரிவதில்லை. காரணம், கேள்வி கேட்கும் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தூங்குவதால் மூளை எந்த கேள்வியும் கேட்காமல் நடப்பதை அப்படியே நிஜம் என்று ஏற்றுக்கொள்கிறது. சரியா சொன்னீங்க. இப்படி லாஜிக் இல்லாமல் பிரம்மாண்டமாக நடக்கும் கனவுகளை நாம் ஏன் காலை எழுந்தவுடன் மறந்து விடுகிறோம் என்பது பலருக்கும் இருக்கும் ஒரு பெரிய சந்தேகம். சிலருக்கு பல் துலக்கி முகம் கழுவதற்குள்ளாகவே நேற்றிரவு என்ன கனவு கண்டோம் என்பதே சுத்தமாக மறந்து விடுகிறது. எனக்கும் அப்படி நிறைய நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதற்கு காரணம் மூளையில் உற்பத்தியாகும் சில ரசாயனங்கள்தான். எந்த ஒரு விஷயத்தையும் நினைவில் வைத்திருக்க நோர் எஃபினெஃப்ரின் மற்றும் செரோட்டோனின் ஆகிய 2 ரசாயனங்கள் மூளைக்கு தேவை. ஆனால் நாம் ரெம் தூக்கத்தில் இருக்கும்போது மூளையில் இந்த ரசாயனங்களின் உற்பத்தி மிக குறைவாகவே இருக்கும். அந்த நேரத்தில் கனவு காணும் நிகழ்வுகளை புதிய நினைவுகளாக மாற்றி சேமிக்கும் வேலையை மூளை நிறுத்திவிடுகிறது. ஆமாம், மூளைக்கு அந்த கற்பனை கதைகளை ஞாபகம் வைத்துக் கொள்வதை விட பகலில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை சேமிப்பது போன்ற வேறு பல முக்கிய வேலைகள் இருக்கின்றன. அதனால் கனவுகள் பெரும்பாலும் காற்றில் கரைந்து விடுகின்றன. பெரும்பாலான கனவுகள் மறந்தாலும் சில கனவுகள் அல்லது சில குறிப்பிட்ட கருப்பொருள்கள் மனிதர்களுக்கு திரும்ப திரும்ப வருகிறது. இது உலகின் எந்த மூலையில் இருக்கும் மனிதருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தை பார்ப்போமா? உங்களின் திருமண நாள் அல்லது ஒரு பெரிய மேடையில் நீங்கள் பேசப் போகிறீர்கள். பல 100 பேர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென நீங்கள் அந்த மேடையில் முறையான உடைகளுக்கு பதிலாக ஒரு நீச்சல் உடை மற்றும் ஸ்நார்க்கல் அணிந்து நிற்பதை காண்கிறீர்கள். கூட்டத்தினர் அனைவரும் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். இப்படி பொது இடங்களில் அவமானப்படுவது போலவோ, திடீரென பற்கள் எல்லாம் உதிர்ந்து விழுவது போலவோ, அல்லது யாரோ ஒரு முகமூடி அணிந்த நபர் உங்களை துரத்துவது போலவோ வரும் கனவுகள் உலகெங்கிலும் உள்ள பலருக்கும் வருகிறது. கால்வின் எஸ் ஹால் என்ற புகழ்பெற்ற உளவியலாளர் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களின் கனவுகளை ஆராய்ந்து ஒரு சுவாரஸ்யமான முடிவை வெளியிட்டார். மனிதர்களின் கனவுகளில் மகிழ்ச்சி, உற்சாகம் போன்ற நேர்மறையான உணர்ச்சிகளை விட பதற்றம், பயம், கவலை போன்ற எதிர்மறையான உணர்ச்சிகளே அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதுதான் அந்த முடிவு. நமது அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மன அழுத்தங்கள், அலுவலக பிரச்சனைகள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் இவையெல்லாம் தான் இரவில் இப்படிப்பட்ட எதிர்மறையான கனவுகளாக உருமாறுகின்றன. நமது மூளை நம்முடைய கவலைகளை செயலாக்கும் ஒரு வடிவமே இந்த கனவுகள். ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் புதிதாக கார் ஓட்ட பழகுகிறீர்கள் அல்லது ஒரு புதிய இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பகல் முழுவதும் நீங்கள் சிரமப்பட்டு பழகிய விஷயங்கள் அடுத்த நாள் காலையில் சற்று எளிதாக வசப்படுவதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். இது ஏதோ மேஜிக் இல்ல. பகலில் நாம் கற்ற விஷயங்களையும் தகவல்களையும் மூளை இரவில்தான் வகைப்படுத்தி சேமிக்கிறது. தேவையற்ற நினைவுகளை அழித்து தேவையானதை மூளையின் ஆழமான சேமிப்பு பகுதியில் பதிய வைக்கும் செயல்பாட்டின் ஒரு பக்க விளைவுதான் இந்த கனவுகள். இதோடு இன்னொரு விஷயத்தையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அதுதான் ஆக்டிவேஷன் சிந்தசிஸ் தியரி என்ற கோட்பாடு. நமது மூளை தூங்கும்போதும் உடலுக்குள்ளும் வெளியேயும் நடக்கும் விஷயங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மூளையில் ஏற்படும் சீரற்ற நரம்பு சமிக்ஞைகளை மூளை ஒரு கதையாக மாற்ற முயல்கிறது. தூங்கும்போதும் மூளை தன்னை ஒரு சிறந்த இயக்குனராகவே நினைத்துக் கொள்கிறது. இதற்கு ஒரு அருமையான உதாரணம் நமது ஆதாரங்களில் உள்ளது. நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு ஆடம்பர உணவகத்தில் அமைதியாக சாப்பிடுவது போல் கனவு காண்கிறீர்கள். திடீரென ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் அந்த உணவகத்திற்குள் புகுந்து சத்தமாக குரைக்கிறது. இது கனவில் நடக்கிறது. ஆனால் நீங்கள் திடீரென விழித்து பார்த்தால் நிஜத்தில் உங்கள் வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே பக்கத்து வீட்டின் நாய் இரவில் குரைத்துக் கொண்டிருக்கும். வெளிப்புறத்தில் கேட்கும் அந்த சத்தத்தை மூளை எப்படி லாவகமாக கனவுக்குள் ஒரு கதாபாத்திரமாக மாற்றி கதையின் ஓட்டத்தை கெடுக்காமல் உள்ளே இழுத்துக் கொள்கிறது என்பதை பார்த்தால் உண்மையிலே பிரமிப்பாக இருக்கிறது. வெளிப்புற சத்தங்களை மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளையும் மூளை கனவுகள் மூலம் கையாளுகிறது. இதை த்ரெட் சிமுலேஷன் தியரி என்று அழைக்கிறார்கள். மனிதர்களாகிய நாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்துள்ளோம். காடுகளில் விலங்குகளிடமிருந்து தப்பித்து வாழ்ந்த காலத்தின் எச்சம் இன்னும் நமது மூளையில் இருக்கிறது. இந்த கோட்பாட்டின்படி கனவுகள் என்பவை வரவிருக்கும் ஆபத்துகளை சமாளிக்க மூளை நடத்தும் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி பயிற்சி போன்றது. நீங்கள் பனியே இல்லாத ஒரு வெப்பமண்டல நகரத்தில், உதாரணமாக சென்னையில் வாழ்ந்தாலும், என்றோ ஒரு நாள் ஒரு பெரிய பனிச்சரிவில் சிக்கிக் கொள்வது போலவோ அல்லது ஒரு சுனாமியில் மாட்டுவது போலவோ கனவு காணலாம்.
நிஜத்தில் அந்த ஆபத்து வராது என்றாலும் அந்த மோசமான சூழ்நிலையில் உங்களை சிக்க வைத்து அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறீர்கள் என்று மூளை ஒரு ஒத்திகை பார்க்கிறது. உங்கள் அனிச்சை செயல்கள் எப்படி வேலை செய்கின்றன என்று பார்ப்பதற்கான ஒரு பயிற்சி அது. இது எதிர்கால ஆபத்துகளுக்கு நம்மை அறியாமலேயே நம்மை தயார்படுத்தும் ஒரு தற்காப்பு உத்தி. மூளை எந்த லாஜிக்கும் இல்லாமல், அதே சமயம் எந்த தடையும் இல்லாமல் இரவில் சிந்திப்பதால் பல சிக்கலான பிரச்சினைகளுக்கு கனவுகளில் தீர்வு கிடைக்கிறது. அறிவியலிலும் கலையிலும் கனவுகள் பல பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன, தெரியுமா? ஆமா, டிமிட்ரி மெண்டலீவ் என்ற விஞ்ஞானி வேதியியலின் தனிமங்களை எப்படி வரிசைப்படுத்துவது என்று பல நாட்களாக குழப்பத்தில் இருந்தார். ஒரு நாள் இரவு அந்த தனிமங்கள் அனைத்தும் ஒரு அட்டவணையில் அவற்றின் எடைக்கு ஏற்ப தானாகவே சென்று அமருவது போல அவர் கண்ட கனவுதான் இன்று நாம் படிக்கும் பீரியாடிக் டேபிளாக மாறியது. அதுபோலவே இலக்கியத்திலும் சினிமாவிலும் கூட கனவுகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேரி ஷெல்லி புகழ்பெற்ற பிராங்கென்ஸ்டைன் கதையை உருவாக்கியதும் ஒரு கனவின் மூலமாகத்தான். அதைவிட சுவாரஸ்யமான விஷயம் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தையல் இயந்திரத்தின் ஊசி வடிவமைத்து. எலியாஸ் ஹவ் என்பவர் தையல் ஊசியின் துளையை எங்கு வைப்பது என்று தெரியாமல் தவித்தபோது அவரை நரமாம்சம் உண்ணும் மனிதர்கள் ஈட்டிகளால் தாக்குவது போலவும் அந்த ஈட்டிகளின் நுனியில் ஒரு துளை இருப்பது போலவும் கனவு கண்டார். விழித்தெழுந்தவுடன் ஊசியின் நுனியில் துளையை வைத்து தையல் இயந்திரத்தை வெற்றிகரமாக வடிவமைத்தார். ஏன், ஹாலிவுட்டின் பிரம்மாண்டமான தி டெர்மினேட்டர் படம் உருவானது கூட ஒரு கனவுல தான். ரோமில் கடும் காய்ச்சலில் படுத்திருந்த போது தீப்பிழம்புகளுக்கு நடுவே ஒரு உலோக எலும்புக்கூடு ஊர்ந்து வருவதாக கண்ட காய்ச்சல் கனவுதான் சினிமா வரலாற்றையே மாற்றிய டெர்மினேட்டர் திரைப்படமாக உருவெடுத்தது. பகலில் நமது தர்க்கரீதியான மூளை தடையாக இருக்கும் பல விஷயங்களுக்கு கனவுகள் இப்படி எளிதாக தீர்வுகளை கொடுத்து விடுகின்றன. ஆனால் மூளையின் இந்த இரவு நேர செயல்பாடுகள் சில சமயம் தடம் மாறும்போது பல விசித்திரமான, சில சமயம் பயமுறுத்தும் அனுபவங்களும் ஏற்படுகின்றன. தூக்கக் கோளாறுகள் மற்றும் அமானுஷ்ய அனுபவங்களின் பின்னணியில் உள்ள அறிவியலை பற்றி புரிந்து கொள்வது மிக முக்கியம். அதில் முக்கியமானது இந்த தூக்க முடக்கம், அதாவது ஸ்லீப் பேரலைசிஸ். பல பேய் கதைகளுக்கும் அமானுஷ்ய அனுபவங்களுக்கும் இந்த தூக்க முடக்கம்தான் காரணம் என்ற ஆவணப்படம் தெளிவாக விளக்குகிறது. விழித்திருக்கும் போதே உடல் நகர முடியாமல் போவது, நெஞ்சின் மேல் ஏதோ ஒரு பெரிய உருவம் அமர்ந்திருப்பது போன்ற உணர்வு, மூச்சுவிடச் சிரமப்படுவது. இது உண்மையிலேயே பலருக்கும் மரண பயத்தை கொடுக்கும் ஒரு அனுபவம். இதைத்தான் கிராமங்களில் அமுக்குவான் பேய் என்று சொல்வார்கள். இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதற்கும் தெளிவான அறிவியல் விளக்கம் இருக்கிறது. நாம் முன்னரே பேசிய அந்த ரெம் அடோனியா, அதாவது உடல் முடக்கம், நீங்கள் விழிக்கும் முன்பே சரியாக விலகாமல் போனால் நடக்கும் பிழைதான் இது. உங்கள் கண்கள் திறந்திருக்கும், மூளை விழித்திருக்கும், உங்களை சுற்றியிருக்கும் அறையை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் உடல் இன்னும் அந்த முடக்க நிலையிலேயே இருக்கும். மூளை இன்னும் பாதியளவு கனவு நிலையிலேயே இருப்பதால் அது நிஜ அறையிலேயே சில இருண்ட உருவங்களை கற்பனையாக உருவாக்கும். நெஞ்சின் மேல் பேய் அமர்ந்திருப்பதாக தோன்றுவதற்கும் காரணம் இருக்கிறது. உடல் முடங்கியிருப்பதால் வழக்கம் போல சீராக மூச்சு விட முடியாது. அந்த மூச்சு திணறலை நெஞ்சில் ஏதோ ஒரு எடை இருப்பதாக மூளை தவறாக புரிந்து கொண்டு அதை ஒரு அமானுஷ்ய உருவமாக உங்கள் கண்களுக்கு காட்டுகிறது. இதை புரிந்து கொள்ள ஆக்கம்ஸ் ரேசர் தத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ஒரு குழப்பமான நிகழ்வுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்படும்போது அதில் எது மிகவும் எளிமையான தர்க்க ரீதியான விளக்கமோ அதுவே உண்மையாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது என்பதுதான் அந்த தத்துவம். அதன்படி பார்த்தால் இரவில் உங்கள் நெஞ்சில் அமர்ந்திருப்பது பேய் இல்லை. அது உங்களின் மூளை தற்காலிகமாக குழப்பமடைந்து உருவாக்கும் ஒரு மாயை மட்டுமே. பழைய காலத்தில் ஐரோப்பாவில் மேர் என்ற பிசாசு நெஞ்சில் அமர்வதாக மக்கள் நம்பியதாலேயே மோசமான கனவுகளுக்கு நைட்மேர் என்று பெயர் வந்ததும் இதனால்தான். தூக்க முடக்கம் உருப்புறம் இருக்கட்டும், ரெம் தூக்கத்தில் உடல் முடங்காமல் போனால் என்ன ஆகும்? அதற்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது. அந்த ரெம் ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர், சுருக்கமாக ஆர்பிடி என்ற கோளாறு. இது சாதாரண தூக்க நடத்தை, அதாவது ஸ்லீப் வாக்கிங் அல்ல. ஸ்லீப் வாக்கிங் என்பது NREM நிலையில் நடக்கும். அதில் எந்த குறிக்கோளும் இருக்காது, மெதுவா எழுந்து நடப்பார்கள். ஆனால் இந்த ஆர்பிடி கோளாறு முற்றிலும் வேறுபட்டது. ஆமா, இந்த ஆர்பிடி கோளாறில் நபர் கனவில் நடப்பதை அப்படியே முழு ஆற்றலோடு நிஜத்தில் செய்து காட்டுவார்.
ஒருவேளை நீங்கள் 1815ஆம் ஆண்டு வாட்டர்லூ போரில் ஒரு பிரிட்டிஷ் வீரராக போராடுவது போல் கனவு காண்கிறீர்கள் என்றால், உங்கள் உடல் முடங்காட காரணத்தால் நிஜத்தில் உங்கள் படுக்கையில் எழுந்து நின்று கண்ணுக்குத் தெரியாத எதிரியுடன் கைகலப்பில் ஈடுபட்டு சண்டையிட்டுக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் நிஜமாகவே கைகளை வீசி அடிப்பீர்கள். இது மிகவும் ஆபத்தான ஒரு நிலை. மூளையின் பாதுகாப்பான ரெம் மெடோனியா செயலிழக்கும் போது நடக்கும் விபரீதம் இது. இதனால் அந்த நபருக்கும் அருகில் தூங்குபவருக்கும் பலத்த காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கெல்லாம் நேர்மாறாக தூக்கத்தின் அறிவியலில் இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்களும் இருக்கின்றன. நனவு கனவுகள் அல்லது லூசிட் ட்ரீமிங் என்று சொல்வார்கள். அதாவது, நாம் கனவில் இருக்கிறோம் என்பதை கனவு காணும்போதே உணர்ந்து அந்த கனவை நாமே கட்டுப்படுத்துவது. ஒரு திரைப்படத்தின் இயக்குனராக நாமே மாறுவது போல. இது நிஜமாகவே சாத்தியமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். நிச்சயமாக இது சாத்தியம்தான். இதற்கு மூளைக்கு ஒரு சிறிய பயிற்சி கொடுக்க வேண்டும். உதாரணமாக, ரியாலிட்டி செக்கிங் என்ற ஒரு முறை இருக்கிறது. நீங்கள் பகலில் விழித்திருக்கும்போது அடிக்கடி உங்கள் கடியாரத்தை பார்த்து நேரத்தை சரிபார்த்து பழகிக்கொண்டால் அந்த பழக்கம் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து கனவிலும் தொடரும். ஆனால் கனவில் நீங்கள் கடியாரத்தை பார்க்கும்போது நேரம் நிஜத்தில் இருப்பது போல இருக்காது. எண்கள் விசித்திரமாக மாறுவதையோ அல்லது முட்கள் தலைகீழாக ஓடுவதையோ நீங்கள் கவனிப்பீர்கள். அப்போது உங்கள் மூளை, ஓஹோ, இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது, இது நிஜமில்லை, நாம் கனவில் இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ளும். அந்த வினாடியிலிருந்து அந்த கனவை உங்களால ஒரு வீடியோ கேம் போல கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் நினைத்தால் கனவில் வானத்தில் பறக்கலாம், சுவர்களை உடைத்துக் கொண்டு செல்லலாம். இறுதியாக ஒரு மர்மமான கேள்வியையும் நாம் அலச வேண்டும். முன்கூட்டியே நடப்பதை உணர்த்தும் கனவுகள், அதாவது ப்ரீகாக்னிஷன். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. ஆமாம், நான் என் மகளுக்கு குழந்தை பிறக்கப் போவதாக கனவு கண்டேன், ஒரு வாரத்தில் நிஜத்திலேயே அவள் கர்ப்பமாக இருப்பதை சொன்னால் என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். கனவுகள் எப்படி எதிர்காலத்தை கணிக்கின்றன? இது மாயாஜாலமா? மனிதனின் நனவு மனதை விட ஆழ்மனது மிகவும் கூர்மையானது, பல்லாயிரம் மடங்கு தகவல்களை சேமிக்கும் திறன் கொண்டது. உங்கள் மகளை நீங்கள் நேரில் பார்த்தபோது அவளது உடல்நிலையில் ஏற்பட்ட மிகச் சிறு சிறு மாற்றங்கள், அவளது பேச்சில் அல்லது நடத்தையில் தெரிந்த மாறுபாடுகள் என எதையும் விழித்திருக்கும் உங்கள் நனவு மனம் கவனிக்காமல் தவிர்த்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஆழ்மனது அந்த சின்ன சின்ன குறிப்புகளையெல்லாம் ஒரு டேட்டாபேஸ் போல சேகரித்து வைத்திருக்கும். இரவில் நீங்கள் தூங்கும்போது அந்த தகவல்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவள் கர்ப்பமாக இருக்கலாம் என்ற ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு வந்து அதை கனவாக உங்களுக்கு திரையிட்டு காட்டுகிறது. இது எதிர்காலத்தை மாயாஜாலமாக கணிப்பது அல்ல, தற்போதைய தகவல்களை வைத்து மூளை போடும் ஒரு மிக துல்லியமான கணக்கு. நாம் ஏன் கனவு காண்கிறோம் என்ற இந்த ஆழமான ஆராய்ச்சியில் நாம் பல வியக்கத்தக்க விஷயங்களை பார்த்துவிட்டோம். ஆமாம், நாம் விவாதித்த இந்த தகவல்களை சுருக்கமாக தொகுத்து பார்த்தால் ஒன்று தெளிவாக புரிகிறது. நாம் ஏன் கனவு காண்கிறோம் என்பதற்கு அறிவியலில் ஒரே ஒரு ஒற்றை பதில் இல்லை. பகலில் நடந்த நினைவுகளை சேமிப்பது, வரப்போகும் ஆபத்துகளுக்கு ஒத்திகை பார்ப்பது, நமது உணர்ச்சிகளை கையாளுவது, தேவையற்ற தகவல்களை அளிப்பது, ஏன் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என பல அத்தியாவசியமான வேலைகளை மூளை இரவு நேரங்களில் செய்து கொண்டே இருக்கிறது. இது உங்களுக்கு ஏன் முக்கியம் என்று நீங்கள் இப்போது உணரலாம். ஒவ்வொரு இரவும் உங்கள் மூளை உங்களுக்காக ஒரு தனிப்பட்ட திரையரங்கை உருவாக்கி உங்கள் மன அழுத்தங்களையும் நினைவுகளையும் நிர்வகிக்கிறது. உங்கள் கனவுகளை புரிந்து கொள்வதும் இந்த சீரான தூக்கத்தின் அறிவியலை அறிந்து கொள்வதும் இறுதியில் உங்களின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தவே உதவும். தூக்கம் என்பது நேர விரயமல்ல, அது உங்கள் மூளை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும், அப்கிரேட் செய்து கொள்ளும் ஒரு மிக முக்கியமான செயல்முறை. ஆம், இந்த விரிவான உரையாடலின் மூலம் கனவுகளின் அறிவியல் பின்னணியை, அதன் மாயைகளை தாண்டி மிகத் தெளிவாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். விடை பெறுவதற்கு முன் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு இறுதி வாதத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நமது மூளை ஒவ்வொரு இரவும் நிஜ உலகச் சவால்களை சமாளிப்பதற்காக கனவுகளில் தொடர்ந்து ஒத்திகைகளை பார்க்கிறது. ஆபத்துகளை எப்படி எதிர்கொள்வது, யாரிடம் எப்படி பேசுவது என்று கணக்கிடுகிறது என்று பார்த்தோம். ஆமாம், பார்த்தோம். அப்படியென்றால் நீங்கள் காலையில் விழித்தெழுந்து அன்றாட வாழ்வில் எடுக்கும் முடிவுகள், கோபங்கள் அல்லது தேர்வுகள், அவை உண்மையிலேயே நீங்கள் அந்த வினாடியில் முழுமையான சுயநினைவோடு எடுக்கும் முடிவுகள் தானா? அல்லது முந்தைய நாள் இரவு உங்கள் ஆழ்மனது கனவு என்ற பெயரில் இரகசியமாக எழுதி பல முறை ஒத்திகை பார்த்த திரைக்கதையின்படிதான் நாம் அனைவரும் பகலில் பொம்மைகள் போல செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஆழமான சிந்தனை.
உங்களின் அடுத்த முடிவு யாருடையது, உங்களின் அடுத்த கனவு என்னவாக இருக்கும் என்ற தேடலோடு இந்த சிறப்பான உரையாடலை இன்று நிறைவு செய்கிறோம்.